வணக்கம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு சாதாரண மனுஷனுக்கும் நீங்க வியந்து பாக்குற ஒரு பெரிய சாதனையாளருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? அது ஒரு சின்ன ரகசியம்தான், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த ரகசியம் உங்களுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கு. அதை திறக்க நீங்க தயாரா? வாங்க, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க கையில ஒரு லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போன் இருக்கு. அதே போன் அவங்க பையன்கிட்டயும் இருக்கு. அம்மா அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? போன் பேச, அவ்வளோதான். ஆனா அந்த பையன் அடேங்கப்பா, கால்ஸ், மேப்ஸ், மியூசிக், பேங்கிங்னு கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட விஷயங்களை செய்றான். பாருங்க, கருவி ஒண்ணுதான், ஆனா அது அவங்க பாக்குற விதத்துல எவ்ளோ பெரிய வித்தியாசம். இங்கதான் நமக்கான முக்கியமான கேள்வி வருது. அந்த போனை போலவே நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கிற மூளைங்கிற கருவியும் ஒண்ணுதான். ஆனா நம்ம வாழ்க்கையோட முடிவுகள் மட்டும் ஏன் இவ்ளோ வித்தியாசமா இருக்கு? எங்கிருந்து வருது இந்த வித்தியாசம்? இதுக்கான பதில் ஏதோ பெரிய திறமையிலையோ அறிவிலையோ இல்லைங்க. அது நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிற, ஆனா நாம கண்டுக்காம விடுற சின்ன சின்ன விஷயங்கள்ல, அதாவது டீடெயில்ஸ்ல ஒளிஞ்சிருக்கு. வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு பெரிய கம்பெனில ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜர் அவரோட டீமுக்கு ஆள் எடுக்கணும். மாசக்கணக்கா இன்டர்வியூ பண்றாரு, ஆனா ஒருத்தரை கூட செலக்ட் பண்ணல. இதனால கம்பெனியோட வேலையும் ரொம்ப பாதிக்கப்படுது. ஏன் எல்லாரையும் நிராகரிக்கிறீங்கன்னு கேட்டா அவர் சொல்ற பதில் ரொம்ப பொதுவா இருக்கு. அவங்க சரியா இல்ல, அவங்க கிட்ட ஒரு ஃபீல் வரல, ஏனோ சரி வரல, இப்படி வெறும் உணர்வுகளின் அடிப்படையிலேயே பதில் சொல்றாரு. கடைசியா அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் ரொம்ப கோபமா அவரை கூப்பிட்டு ஒன்னே ஒண்ணுதான் சொன்னார். உங்க ஃபீலிங்ஸ்லாம் முக்கியம் இல்ல. ஒருத்தரை ரிஜெக்ட் பண்றீங்கன்னா அதுக்கு தெளிவான விவரங்கள், டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். பாத்தீங்களா, அந்த ஒரு வார்த்தை தான் அங்க மேட்ரே. முடிவுகள் உணர்வுகள்ல இருந்து வரக்கூடாது, விவரங்கள்ல இருந்து வரணும். இந்த டீட்டெயில்ஸ் இல்லாம போனா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும் தெரியுமா? நானே சமீபத்துல ஒரு ஹோட்டல்ல தங்குனேன். அங்க நடந்தது சொன்னா உங்களுக்கே புரியும். அடேங்கப்பா, அந்த பாத்ரூம்ல கதவை மூடினா திறக்கவே முடியல. வாஷ் பேசின் டேப்பை திறந்தா தண்ணி நேரா முகத்துல அடிக்குது. ஹெல்த் ஃபாசெட் தப்பான பக்கத்துல மாட்டி வச்சிருக்காங்க. ஒரே எரிச்சல். இது உங்களுக்கு கேட்க வேடிக்கையா இருக்கலாம், ஆனா அனுபவிச்ச எனக்கு அது நரகம் மாதிரி இருந்துச்சு. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த ஹோட்டல் ஓனர் காசுக்கு குறைச்சல் வைக்கல. நல்லா கிரானைட், மார்பிள்னு பார்த்து பார்த்து போட்டிருக்கார். ஆனா வேலை செஞ்சவங்க அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ கோட்டை விட்டுட்டாங்க. அப்ப பிரச்சனை காசுல இல்ல, கவனத்துல தான் இருக்கு. சரி, அந்த மேனேஜர் மாதிரி, அந்த ஹோட்டல் வேலையாட்கள் மாதிரி நாமளும் தப்பு பண்ணாம இருக்க முடியுமா? நிச்சயமா முடியும். அதுக்கு நம்ம ஒரு கலையை கத்துக்கணும். அதுதான் உண்மையா பாக்குற கலை. இது ஒரு சூப்பர் பவர் மாதிரி. இத நம்மால கத்துக்க முடியும். ரங்கராஜன் ஒருத்தர் திடீர்னு உடம்பு எடை குறையுது. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாரு. 10 நாள் டெஸ்ட் மேல டெஸ்ட் எடுக்கறாங்க. கடைசியா அவருக்கு கேன்சர்னு சொல்லிடுறாங்க. அந்த குடும்பமே இடிஞ்சு போயிடுது. இங்க என்ன நடந்துச்சு? டாக்டர்ஸ் அவரோட ஃபைல்ஸை தான் பார்த்தாங்களே தவிர அந்த மனுஷனை முழுசா கவனிக்கல. ஆனா அவங்க நம்பிக்கைய விடல. இன்னொரு எக்ஸ்பர்ட் டாக்டர் கிட்ட போறாங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த பழைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ரங்கராஜனையே உத்து கவனிச்சார். பேசி பார்த்தார். கடைசியா சொன்னார், இது கேன்சர் இல்ல, ஈஸியா சரி பண்ணக்கூடிய ஒரு இம்யூன் பிரச்சனை தான். யோசிச்சு பாருங்க, சரியா கவனிச்சதால ஒரு உயிரே காப்பாத்தப்பட்டிருக்கு. அந்த எக்ஸ்பர்ட் டாக்டர் செஞ்சாரே, அதுக்கு பேரு தான் ஆழ்ந்த கவனிப்பு. அதாவது உங்க முழு கவனத்தையும் மனசையும் வேற எங்கேயும் சிதற விடாம உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயத்துல மட்டும் செலுத்துறது. இது ஒரு ஸ்கில், நம்ம எல்லாராலையும் கத்துக்க முடியும். இந்த ஆழ்ந்த கவனிப்புல நீங்க மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னா உங்க வேலையோட தன்மையே மாறிடும். ஆரவாரம் குறைஞ்சு ஆழம் அதிகமாகும். இதுதான் உண்மையான தேர்ச்சியோட அடையாளம். ஒரு பெரிய நடிகர் எடுத்துக்கோங்களேன். அவரோட ஆரம்ப கால படங்கள்ல நடிப்பு ரொம்ப சத்தமா இருக்கும். ஆனா பல வருஷம் கழிச்சு இப்போ ஒரு சின்ன கண்ணசைவுல, ஒரு மெல்லிய புன்னகையில மொத்த உணர்ச்சியும் கொண்டு வந்துடுவார். உண்மையான மாஸ்டரிங்கிறது அதிகமா செய்யறதுல இல்ல, குறைவா செஞ்சு நிறைவான தாக்கத்தை ஏற்படுத்துறதுல தான் இருக்கு. யாரும் ஒரே நாள எக்ஸ்பர்ட் ஆகிட முடியாது. இதுல ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட், பிகினர். நமக்கு டீடைல்ஸ் தெரியாததால ரொம்ப கம்மியா பயந்து பயந்து செய்வோம். அடுத்தது இன்டர்மீடியட். இப்போ நமக்கு கொஞ்சம் விவரம் தெரியும், அதனால எனக்கு எல்லாம் தெரியும்னு காட்டிக்க ரொம்ப ஓவரா ஆர்ப்பாட்டமா செய்வோம். ஆனா ஃபைனல் ஸ்டேஜ், எக்ஸ்பர்ட் நிலை. இங்கதான் எல்லா விவரங்களையும் முழுசா உள்வாங்கி ரொம்ப சிம்பிளா ஆனா பயங்கர இம்பாக்டோட ஒரு வேலையை செய்வோம். இத நாம எரிபொருளோட ஒப்பிடலாம். ஒரு மூட்டை நிலக்கரி கொடுக்கற சக்திய கொஞ்சோண்டு மண்ணெண்ணெய் கொடுத்துடும். அதை விட குறைவான கேஸ் இன்னும் அதிக சக்தியை கொடுக்கும். பாத்தீங்களா, அளவு குறையுது, ஆனா ஆற்றல் அதிகமாகுது. முன்னேற்றம்ங்கிறது இதுதான். தேவையில்லாததை நீக்கிட்டு இருக்கிறத இன்னும் பவர்ஃபுல்லா மாத்துறது. உங்க முயற்சியும் அப்படிதான் இருக்கணும். சரி,
இப்போ நான் சொல்லப் போற கதை ஒரு சின்ன கவனிப்பு இந்த உலகத்தோட தலையெழுத்தையே எப்படி மாத்துச்சுன்னு சொல்லுது. கேட்கவே சிலிர்ப்பா இருக்கும். 4 லட்சம். இது ஒரு சாதாரண நம்பர் இல்ல. 18ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பாவுல மட்டும் ஒவ்வொரு வருஷமும் பெரியம்மை நோய்க்கு பலியானவங்களோட எண்ணிக்கை. நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் 4 லட்சம் பேர். பல நூற்றாண்டுகளா இந்த நோய் ஒரு மாபெரும் அரக்கன் மாதிரி ஏழை பணக்காரன்னு பார்க்காம லட்சக்கணக்கான உயிர்களை குடிச்சிட்டு இருந்தது. இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு எல்லாரும் நம்பிக்கை இழந்திருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல ஒரு பால்கார பெண் அவங்க டாக்டர் கிட்ட ரொம்ப சாதாரணமா ஒரு விஷயம் சொல்றாங்க. டாக்டர், எனக்கு பெரியம்மை வராது, ஏன்னா எனக்கு ஏற்கனவே மாட்டம்மை வந்திருக்கு அப்படின்னு. இது அந்த காலத்துல இருந்த ஒரு நாட்டுப்புற நம்பிக்கை. இத கேட்ட மத்தவங்க யாரும் பெருசா எடுத்துக்கல. ஆனா அந்த அறையில எட்வர்ட் ஜென்னர்னு ஒரு இளம் டாக்டர் இருந்தார். அவர் காதுல அந்த வார்த்தைகள் விழுந்துச்சு. ஆனா அவர் வெறும் கேட்கல, அவர் அத ஆழமாக கவனிச்சார். மத்தவங்க கண்டுக்காம விட்ட ஒரு சின்ன விஷயத்துல அவர் ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை பார்த்தார். அந்த ஒரு சின்ன கவனிப்பு, அதுதான் இன்னைக்கு நாம போடுற தடுப்பூசிங்கிற ஒரு மாபெரும் கண்டுபிடிப்புக்கு காரணமா இருந்துச்சு. உலகத்தையே நடுங்க வச்ச பெரியம்மை நோய இந்த பூமியை விட்டு துரத்தி அடிச்சது எப்படி? ஒரு சாதாரண பெண்ணோட வார்த்தைய ஒரு மனிதன் ஆழமா கவனிச்சதால. இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக. உங்க வாழ்க்கையில, உங்க வேலையில, உங்க கண்ணு முன்னாடி எத்தனையோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல எதை நீங்க வெறும் பாக்குறீங்க, எதை உண்மையா கவனிக்கிறீங்க? ஒருவேளை நீங்க கவனிக்காம விடுற ஒரு சின்ன விஷயத்துல உங்க உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்கலாம். யோசிச்சு பாருங்க.